الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல அல்லாஹுவை முதலில் புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் ஸலவாத்தும் என்றென்றும் கண்மணி திருத்தூதர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியின் தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அன்னலாரின் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் இமாம்கள் உலமாக்கள் கியாமம் வரை வர இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீது ஒன்றாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உலகத்தில் எவ்வாறு வாழுமாறு அல்லாஹ் அவனுடைய குர்ஆனின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறானோ, எந்த வாழ்க்கையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ, இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் உயர்தரமான சொர்க்கம் நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ, இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் வெற்றி கிடைக்குமோ, அப்படியாப்பட்ட சீதேவியான நல்லடியார்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறும், எந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்று அல்லாஹ் கூறியுள்ளானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களோ, இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் பயங்கரமான நரகத்துக்கு தள்ளப்படுவோம், அப்படியாப்பட்ட கேவலமான இழிவான வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து விலகி வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஒரு பூர்த்தியான மார்க்கத்தை தந்துள்ளான். அதுதான் தீனுல் இஸ்லாம். அதில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அதன் பிரகாரம் அமைத்துக் கொண்டால் ஈருலகத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு முடிஞ்சு இதை புதிதாக பூர்த்தியாக்க வேண்டிய தேவை எக்காலத்திலும் கிடையாது. அது கியாமம் வரை யாரு வந்தாலும் யாருக்கும் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. நல்லா நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் இந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு பூர்த்தியான முறையில் படித்து தந்து முடிஞ்சு நாம் அதுல தான் கையிருக்குது. அத வாழ்க்கையை வாழ்ந்தால் வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லாம அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறைக்கும் நம்முடைய புத்தியை போடுவோமே ஆனால், நம்முடைய மூளையை போடுவோமே ஆனால் நாம் தான் நஷ்டவாளியாவோமே தவிர அல்லாஹ்வுடைய தீன் நஷ்டமடையாது. அல்லாஹ்வுடைய தீனை சரியாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. என்ன நடந்திருக்குதுன்னா, நாம் வாழுற உலகத்துல நாம் வாழுற பிரதேசத்துக்கு ஏற்றவாறு நாம் மற்றவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தீன்ல புறப்பாடு செய்யக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை விட மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, மற்றவர்கள உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மற்றவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ என்ற ஒரு சிந்தனையின் காரணமாக நாம் அல்லாஹ்வுடைய தீன்ல புறப்பாடு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய தீன்ல மாற்றம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த காலத்தில் இதுதான் சரி என்று அதுக்கு ஆதாரம் தேடுகிறோம். எங்கிருந்தா அமெரிக்காவே, ரஷ்யாவே, அந்த ஐரோப்பிய நாடுகளிலே, மலேசியா இப்படி நடக்குது, சவுதி அரேபியா இப்படி நடக்குது,
மார்க்கம் சவுதி அரேபியாவோ பாகிஸ்தானோ இந்தியாவோ கிடையாது. மார்க்கம் என்றது அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஹதீஸா இருந்து கொண்டிருக்கிறது. எதுக்கே தோதுவாக எது இருந்தாலும் அது தீனாக இருக்கும். இதுக்கு மாற்றமாக இருந்தா அதனை பின்பற்றினா நாம் தோல்வி அடைவோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அவனுடைய குர்ஆனில் கூறுகிறான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எதென்றா அது தீனுல் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதென்றா நாம் பின்பற்றி வாழக்கூடிய இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரு இஸ்லாம் அல்லாத இன்னொரு மார்க்கத்தை சாய்ஸ் பண்றாங்களோ, தெரிவு செய்து கொள்கிறார்களோ, அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் எந்த ஒன்றையும் பொருந்திக் கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கிறான். அப்படி தீன் அல்லாத அல்லாஹ்வுடைய இஸ்லாம் அல்லாத ஒன்றை ஒருத்தர் சாய்ஸ் பண்ணினால் அவரே ஈருலகத்திலே நஷ்டவாளி, ஆகிரால நஷ்டவாளி என்று அல்லாஹ் அவருடைய குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கிறான். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா என்று அல்லாஹ் சொல்லி முடிஞ்சி, இந்த தீனுல் இஸ்லாத்தை நாங்க பூர்த்தியாக்கி முடிஞ்சி. இஸ்லாம் எங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை படிச்சு தருது. அதுதான் நிறைய பேர் இத குழப்பி விலகி கொண்டு வாழுறாங்க. இஸ்லாம் ஒரு செப்பரேட்டிசத்தை சொல்லி தருது. இஸ்லாம் எங்களுக்கு ஒரு பிரிவினவாதத்தை බෙදුම්වාදයක් උගන්වා දෙනවයි කියා අපේ සමහර ඇත්තෝ විශ්වාස කරනවා. ගෞරවනීය සහෝදරවරුනි, ඉස්ලාමයේ තුල බෙදුම්වාදයක්, செப்பரேட்டிசம் මේ දෙයක් උගන්වා දෙන්නේ නැහැ. අපි හැමෝම මිනිස්සුයෝ, நாங்கள் எல்லாரும் மனிதர்கள். சைக்காலஜிக்கலி நாங்க பாப்போமே ஆனாலும் ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமானவர்கள். நாங்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள். எங்கட உள்ளம் என்ன செல்லும் என்றா, எனக்கு விரும்புற மாதிரி தானே மற்றொரு மீக்கோணும், ஏன ஜமாத்ல தானே மற்றொரு மீக்கோணும், நாம் பின்பற்ற தீன்ல தானே மற்றொரு மீக்கோணும் என்று விரும்புவார்கள். அதே போல நாம் ஒவ்வொருத்தரும் நான் தான் ஹக்குல இருக்கிறேன், நான் தான் சரி என்ற நினைவுல வாழக்கூடியவர்கள். அத மாதிரி தான் சமூகமாக எடுத்தாலும், ஏனைய மார்க்கங்கள், மதங்கள், வழிமுறைகள் இவைகளை எடுத்தாலும் அவர்கள் கூறுவார்கள் நாம் தான் சரி, நம்முடைய பாதை தான் சரி, அவர்கள் நம்மை மாதிரி தானே இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நன்றாக நினைவேற்றுக் கொள்ளுங்கள். சிலர் சில கருத்துக்கள் சென்றபடிக்கு அது இஸ்லாமாக மாறாது. அது குர்ஆனிலே ஹதீஸிலே ஈக்ரா என்று நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். ஃபிக்ஹுடைய உலமாக்கள் அதனை எங்களுக்கு படித்து தந்து இருக்கிறாங்களா? எனக்கு ஒரு விடயத்தில் தடமாற்றம் ஏற்பட்டா நாம் உலமாக்களை அணுக வேண்டும், உலமாக்களிடத்துல பேசி அதில் தெளிவா பெற்றுக் கொள்ள வேண்டும். இது என்ன செல்லுது, இவர் செல்லுற கருத்து சரியா? ஒருத்தர் நவீன கருத்தொன்றை கொண்டு வாராரு, இஸ்லாத்துல இப்படித்தான் நீக்கிறேன், ஆனா நன்றாக யோசித்து பார்க்கணும், உண்மையிலே இது இஸ்லாத்துல நீக்கிதா இல்லையா என்று. ஆனா இஸ்லாம் படித்தவர்களுக்கு ஒரு கொள்கை, அதை எல்லா மார்க்கங்களிலே நீக்கிற விடயம் தான். ஆனா பொதுவா உலகத்துல முஸ்லீம்கள் செய்யும் பொழுது அதனை குற்றம் கூறுகிறார்கள். இஸ்லாம் யூனிக்னஸ் என்று படிச்சு தருது, சுவிசேஷ தனித்துவத்தை இஸ்லாம் படிச்சு தருது. நன்றா நினைவு வச்சுக்கோங்க. அல்லாஹ் அவருடைய குர்ஆன்ல சொல்றான், வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லதஹும். யஹூதியரும் நஸாராக்களும் ஏனையவர்களும் அவர்களை 100% பின்பற்றாதவரை நம்மை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். நாங்க அவங்கள வழிக்கு போனால்தான் அவங்க சந்தோஷம் அடைவாங்க, நாங்களும் அவுட்டுக்கு போனால்தான் அவங்க சந்தோஷம் அடைவாங்க, எங்கட பொம்புலேயே தொடர்ந்து அனுப்பினால்தான் அவங்க சந்தோஷம் அடைவாங்க, நாங்களும் ஏனையவர் அணிகிற போல அணிஞ்சால்தான் அவங்க சந்தோஷம் அடைவாங்க, நாங்களும் அவங்கள போல ஹராம் ஹலால் பேணாம சாப்பிட்டாதான் அவங்க சந்தோஷம் அடைவாங்க. இது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்.
அதே போல் அல்லாஹ் சொல்றான் அதே தொடர் ஆயத்துல குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நேர்வழி என்றா அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்ததுதான் நேர்வழி. குர்ஆன் ஹதீஸ்ல எது சொல்லப்பட்டிருக்குதோ අපහට කුමක්ද උගන්වා දී තිබෙන්නේද ඒ තමයි යහමඟ කියා කුර්ආනයේ අල්ලාහ් පවසනවා. وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاءَهُمْ بَعْدَ الَّذِي جَاءَكَ مِنَ الْعِلْمِ, அவங்களுக்கு அது சம்பந்தமான சம்பூர்ணமான அறிவு கிடைச்சதுக்கு பின்னால, ஒரு உதாரணமாக ஒரு சப்ஜெக்ட்ல இஸ்லாம் இப்படித்தான் சொல்லிக்குது, இஸ்லாம் இந்த முறையத்தான் வழிகாட்டுது என்று எங்களுக்கு தெட்ட தெளிவாக தெரிஞ்சதுக்கு பின்னால நாங்க அவங்களை பின்பற்றுவோமே ஆனால் அப்படி ஒவ்வொரு அல்லாஹ் சொல்றான் மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர், அல்லாஹ் இடத்துல இருந்து அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை, அல்லாஹ் கிட்ட இருந்து அவர்களுக்கு உதவியும் கிடையாது. நன்றாக நினைவு வச்சுக் கொள்ள வேண்டும், நாம் இந்த உலகத்துல நாங்க வாழுறென்றாலும் மறுமையில வெற்றி பெறுவென்றாலும் அல்லாஹ்ட உதவி எங்களுக்கு தேவை. நாங்க எதை செய்யறென்றாலும் அல்லாஹ் கோபிக்க கூடாது. அல்லாஹ்வை கோபிச்சு கொள்றது என்றது அது விளையாட்டும் அல்ல, எங்கட மனம் செல்லுறது தீனும் அல்ல, மற்றவர்களை திருப்திப்படுத்துறதும் தீன் அல்ல. அல்லாஹ் உண்மையிலே என்ன சொல்லியிருக்கிறான், இதுக்கு வரலாறு சான்றிதழ்கள் இருக்குது. அசானுடைய நிகழ்வு, அசாண்ட உருவாக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து மஷூரா பண்றாங்க, தொழுகைக்காக வேண்டி நாம் மக்களை அழைக்க வேண்டும், தொழுகைக்காக வேண்டி நாம் மக்களை கூப்பிட வேண்டும், என்ன செய்யலாம்? இப்ப சஹாபாக்கள் சிலர் செல்லுறாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க பெரியோரு பெல்ல வச்சு அந்த பெல்ல அடிப்போம். இன்னும் சிலவங்க சொல்லுறாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க பெரியோரு நெருப்பை மூட்டி அந்த நெருப்புட அடையாளத்தை வச்சு மக்கள் பள்ளியின் பக்கம் வருவாங்க. இன்னும் சிலர் சொல்லுறாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க ஒரு சத்தம் போடுவோம், அந்த சத்தத்தின் காரணமாக மக்கள் வருவாங்க. இப்படி பலவிதமான மசூராக்கள் நடைபெறுது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மசூராவை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏனென்றால் அது ஏனைய மதங்களுக்கு ஒப்பானதாக இருக்கு. சப்ஜெக்ட் எல்லா மார்க்கத்திலையும் வணங்குதல் என்று வணங்குதல் என்றதுல நாங்க எல்லாரும் உண்டுதான். அவர்கள் உண்ட வணங்குவாங்க, நாங்க அல்லாஹ்வை வணங்குவோம். அவர்களும் அவங்களோட தேவாலயங்களுக்கு அழைக்கிறாங்க, நாங்களும் எங்கட மஸ்ஜிதுக்கு அழைக்கிறோம். මේකේ අපි වෙනස් නැහැ. අපි හැමෝම එකක් තමයි. නමුත් අපිට කියන සුවිශේෂත්වයක් තිබෙනවා. அந்த யூனிக்னஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்றாங்க. இப்ப அந்த நாள் முடிவாகுது இல்ல, போயிட்டு தூங்குறாங்க சஹாபாக்கள். தூங்கினா ஒரு சஹாபி கவலையோட தூங்குறாரு, ஏத புறத்தால இதுக்கு நான் ஒரு மசூரா முன்வைக்கணுமே என்று இவருடைய கனவுல காட்டப்படுகிறது. அல்ஃபாவுல் அதான், அதானுடைய லஃபுகள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த அதான் கனவின் மூலம் காட்டப்படுகிறது. இப்ப மறுநாள் சஹாபாக்கள் எல்லாரும் முண்டு கூடுறாங்க. இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொல்லுறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், மாஷா அல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று அதை ஏற்றுக்கொள்றாங்க. இது இஸ்லாமுடைய யூனிக்னஸ். ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை எடுங்க. ஹிஜ்ரத்துடைய சம்பவத்துல முஹர்ரத்துல இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல தான் இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஹிஜ்ரத் வச்சு இப்படி ஒரு முஹர்ரம் சஃபர் என்று கொண்டாட்டம் இல்ல, புத்தாண்டு இதொன்று இல்ல. இப்ப
சஹாபாக்கள் மஷூரா பண்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல. இப்ப சஹாபாக்கள் செல்லுறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, ரோமர்கள் அவர்களுடைய அரசனுடைய பிறந்த நாளை வைத்துத்தான் அவங்களுடைய புத்தாண்டு ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறப்பை வச்சு ஆரம்பிப்போம். இன்னும் சில சஹாபாக்கள் மரணத்தை வச்சு ஆரம்பிப்போம். இன்னும் சில பல கருத்துகள் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க அவங்களுக்கு ஒப்பாகலா, எங்களுக்கு எந்த ஒரு தனித்துவம் இருக்குது. இது நபி அவங்களை வச்சு எங்கட தலைவரை வச்சு முடிவு செய்யலா. இந்த முடிவு முழு இஸ்லாத்துக்கும் பொருத்தமான முறையில் அமைய வேண்டும் என்று மசூரா செய்யப்படுது. நபி அவங்களோட ஹிஜ்ரத், இஸ்லாத்துடைய புது உலகம், இஸ்லாத்துடைய புதுமுகம் உருவாக்கமாக கூடிய அந்நாளை வைத்து முடிவாக்கப்படுகிறது. ஹிஜ்ரத்தை நாங்க மையமாக வச்சு இந்த புத்தாண்டு ஆரம்பிப்போம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு ஒரு தனித்துவத்தை படித்து தருது. மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு எங்களுக்கு மார்க்கத்தை கையுடையலாம். அவங்களுக்கு அழகான முறையில எட்டி வைக்கப்படணும், அவங்களுக்கு நாங்க அழகான முறையில சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு நமதும் ஆகாரேத அபிதத் நமதியும் சிபிரவான் ඔගලන්ගේ චාරිත්‍ර වාරිත්‍ර අනුකූලව අපිට ජීවත් වෙන්න ඕනේ ක්‍රමවේදයක් කියලා කියනවා. ඕගොල්ලන් කොහොමද ඕගොල්ලන්ගේ නැවතුම් ස්ථානවල වලට යන්නේද? අපිට පස්වේල වදින්න කියලා දී තිබෙනවා. ஆண்கள் பெண்கள் எவ்வாறு ஈக்க வேண்டும் என்று எல்லா மார்க்கங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறார். யாரும் விளங்கிக் கொள்ளவான இந்த காலத்தில் அவங்க வாழ்கிற முறைத்தான் அவங்களோட மார்க்கங்கள்ல செல்லப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு மார்க்கத்திலையும் அவுத்துட்டு போக செல்ல. இந்த நவீன உலகத்துல தான் பெண்கள் எந்த அளவு ஆடைய குறைக்கிறாங்களோ அதுதான் ஃப்ரீடம். ஒரு பொம்புல அவ மறைச்சா எங்கட முஸ்லீம்களே செல்லுற கோலிபில்லோ அப்படின்னு எங்கட முஸ்லீம்கள் தான் முதலெதிரியல். வார்த்தை மூலம் சரி அல்லாத தீனுக்கு எதிரியாய்க்கவான. நீங்க எந்த ஜமாத்திலே மீறீங்க, நீங்க எந்த அமைப்பிலே மீறீங்க, அல்லாத தீனை கொச்சப்படுத்தி பேச போவார். நீங்க எந்த அமைப்பிலே மீறீங்க, நீங்க எதே போதுங்க. ஆனா அல்லாத தீன் என்று வரக்கோல விளப்பம் இல்லாம பேச போவான். அல்லாத தீண்ட அறிவு இல்லாம நாங்க பேசக்கூடாது. எனக்கு இதை பத்தி நொலேஜ் இல்லாட்டி நான் அதை பேசவே கூடாது. எங்கட அமைப்பாக்கள் இப்படி உடுப்பில்லை, எங்கட அமைப்பாக்களுக்கு இது சரிவார் இல்லை, அதனால மற்ற அமைப்புகள்ல செய்யறத நாங்க கொச்சப்படுத்த போகப்படாது. எங்கட முஸ்லீம்களுக்கு நடந்த கேடே நாங்க அமைப்புகளாக பிரிஞ்சு கொண்டு அந்த அமைப்பை தீனாக மாற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாம் சொர்க்கத்துக்கு போற வழியே ஒழிய அது மட்டும்தான் தீன் என்று யாரும் நினைக்கவார். எந்த ஜமாத்தும் தான் எந்த அமைப்பும் தான் இது மட்டும்தான் தீன். இத பின்பற்றாட்டி இது வந்து நரகத்துக்கு போவாங்க. இத பின்பற்றாட்டி இவங்க வந்து வழிகேடர்கள். இப்படி செல்லி செல்லியே எங்களை போட்டு பிரிச்சுட்டா. நாங்க 10 பேரா பிரியறதை விட நாங்க ஒன்றாக பயணிச்சா, நாங்க ஒரே கருத்தில் இருந்தா கருத்து வேற்றுமைகளில் மக்களாக்கள் இமாம்கள் இப்படியும் சொல்லியிருப்பாங்க, அப்படியும் சொல்லியிருப்பாங்க. அந்த இமாம்ட எனக்கு என்ன தேவை விருப்பமோ அந்த ஃப்ரீடம் இஸ்லாத்துக்குள்ள இருக்குது. எந்த ஒரு இமாமும் ஒரு நாளைக்கு 6 வக்து தொழணும் என்று சொல்லில்ல, அடிப்படையான சட்டத்துல மாற்றம் வரல. எந்த ஒரு இமாமும் சொல்லில்ல குர்ஆன்ல வந்து நாங்க வந்து இப்படி ஓதோடும் வேற இடத்தில் ஓதோடும் என்று. எந்த ஒரு இமாமும் சொல்லில்ல ஜகாத் கொடுக்க கூடாது என்று. எந்த ஒரு இமாமும் சொல்லில்ல ஹஜ்ஜி செய்யக்கூடாது. அடிப்படை சட்டங்களா இருக்கும். சில மசாலாக்கள் வித்தியாசங்கள் இருக்கு. அதை நான் எந்த ஜமாத்ல இருக்கிறோம், அந்த அமைப்பில் இருக்கிறோம், அந்த அமைப்புடைய உலமாக்கள் கிட்ட கேட்டு அவர் செஞ்சு கொள்ளும். அது கேட்டு யாரும் யாரையும் பிழையாக்க தேவையில்லை, வழிகேடர்கள் என்று செல்லேன் தேவையில்லை, இவங்க நரகவாசிகள் என்று பேசேன் தேவையில்லை. ஆனா இஸ்லாம் எல்லா சந்தர்ப்பத்திலே ஒரு யுனிக்னஸ் சொல்லி தருது.
மார்க்க விடயங்கள் என்னிடத்துல கேட்கப்பட்டா எனக்கு அந்த விடயம் தெரியா என்று சொல்றதுதான் மிக சிறந்தது. மற்றவங்கள்கிட்ட எனக்கிட்ட கேட்டுட்டானே பொய்ய சொல்லி சமாளிச்சிடணும் என்று பிழையான தீன விளங்கப்படுத்த போகக்கூடாது. இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், பூர்த்தியான மார்க்கம். எப்படி வாழணும், ஒரு ஆண் எப்படி வாழணும், ஒரு பெண் எப்படி வாழணும், பெற்றோர்கள் என்றா யாரு, மனிதநேயம் என்றா என்ன, இன்றைக்கு சிலர் பிழையாக வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லுறாங்க என்னென்றா மதங்களை தாண்டிய மனிதநேயம், மார்க்கங்களை தாண்டிய மனிதநேயம். அப்படி ஒருத்தர் செல்லுவார் என்றா அவருடைய கருத்து என்னென்றா இஸ்லாத்துல மனிதநேயத்தை பற்றி சொல்லி தந்தில்ல. அப்படி நினைச்சா இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கமாக மாறாது. இஸ்லாத்துக்குள்ள மனிதநேயம் சொல்லி தந்திருக்குது, அதனாலதான் நாங்க மனிதநேயத்தோட நடக்கிறோம். இஸ்லாத்துல பெற்றோர்களோட எப்படி நடக்கணும், பெற்றோர்கள் குழந்தைகளோட எப்படி நடக்கணும், குழந்தைகள் பெற்றோர்களோட எப்படி நடக்கணும், மூத்தவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தணும், இதெல்லாமே சொல்லி தந்திருக்குது. மார்க்க பிரகாரம் நாங்க வாழுவோமே ஆனால் நமக்கு தோல்வி கிடையாது. நாங்க எப்ப எல்லாரோட முஹப்பத்தான முறையில் நடக்க வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கைய சுருக்கம். யாரை கண்டாலும் அவங்க இரக்கமான முறையில பார்ப்பாங்க. யாரை கண்டாலும் இவரும் சொர்க்கத்தை சேர்ந்து அடையணுமே, இவரும் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை அடையணுமே என்ற பார்வையில தான் பார்த்தாங்க. இவங்க எங்கட எதிரி என்று பார்க்கல. எங்கட இந்த யூனிக்னஸ் எப்ப மற்றவங்களுக்கு ஹிதாயத்தா அமைய வேண்டும், அது அழகானதாக இருக்க வேண்டும், அது தெளிவானதாக இருக்க வேண்டும், அதை நன்கு அறிந்து செயல்படணும். நாங்க எப்ப நாம் பின்பற்றக்கூடிய விடயங்கள்ல தெளிவாக இருக்க வேண்டும். உலமாக்கள் கிட்ட போயிட்டு கால் மடிச்சு உட்கார்ந்து நாங்க அவைகளை படித்துக் கொள்ள வேண்டும். අපිට ඕන විදිහට ආගම පිළිපදින්න බෑ. කුර්ආනයේ හදීසේ කුමන ආකාරයට කියවිලා තිබෙනවාද, උලමාවරු කුමක්ද අපහට උගන්වා දී තිබෙන්නේද, ඒ අන්දමි ඒ වටහාගෙන හරි ආකාරයට පිළිපැදීම තුලින් තමයි උසස් වූ ස්වර්ගය කරා අපහට ගමන් කරන්න පුළුවන්. අල්ලාහගේ තෘප්තිය කරා ගමන් කරන්න පුළුවන්. நான் அழகான முறையில் எச்சி வைக்கும் எல்லாருக்கும். எங்கட மார்க்கம் என்றா இதுதான். எங்கட மார்க்கத்துல ஏன் இதை செய்ய தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி சிலர் செய்யக்கூடிய சில விடயங்கள் ஏன் மற்றவங்களுக்கு கசப்பாதிக்குதுண்டா சில உலக கர்மமா இருக்கும், ஒரு உலகத்தில விடயமா இருக்கும், அது உலக விஷயம். இவருக்கு அதுக்கு ஆன்சர் கொடுக்க தெரியாததின் காரணமாக அவரு போய் அதை மார்க்கத்தோட தப்பு பண்ணிட்டார். අපේ ආගමේ කියලා තියෙනවා ඒකත් මේක කරන්න. ඇත්තටම ආගමේ ඒ වගේ දෙයක් කියවිලම නැහැ. இது இவர்த கொள்கை, இது இவர்த லைஃப் வே. இவர் என்றா இப்படித்தான். இவர் அல்லது ஒரு கூட்டத்தை பின்பற்றக்கூடியவர் ஆயிருப்பாரு. அந்த கூட்டத்துல இப்படி சொல்லி தந்திருப்பாங்க இப்படித்தான் செய்யணும் என்று. அதை எடுத்துக்கொண்டு வரி ஆகவே மேகதமாய் கேள்வி என்ன என்று அதுக்கப்புறம் அவங்க நினைப்பாங்க என்னடா இது இப்படி ஒரு மார்க்கம் நீக்கிதா. இஸ்லாத்துக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கெட்ட பேர் எடுத்து கொடுக்க கூடாது. இதே செல்லுறேன் என்றா நாங்க வாழ்ற இந்த உலகத்துல ஒரு வித்தியாசமான சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க சில விஷயங்களை கொண்டு வர முயற்சி செய்யறாங்க. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், இன்றைக்கு பாவங்கள் மலிஞ்சு போயிட்டு, பாவங்களை பேச நாம் விருப்பம் இல்லை. வெஸ்டர்ன் உலகத்துல தள்ளி போட்ட விடயங்கள், அவங்க அதுல பதம் பட்டு வெறுத்து போன விடயங்கள் எங்கட நாடுகள் அதை தூக்கி பிடிக்கிறாங்க. சர்வ சாதாரணமா உலமாக்களுக்கு எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. அவரு கொஞ்சம் தீனோட வாழ தொடங்கினா அவரு உலமாக்களுக்கும் தீனில் என்று செல்ல தொடங்கிட்டாங்க. அவர் வழி கேட்ட ஆளு. இதெல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். மார்க்க அல்லாத சட்டங்களை செல்லுற பொறுப்பை எங்களுக்கு இல்லை. நரகவாசி என்று செல்லுற ரைட் எங்களுக்கு இல்லை. வழி கேடல் என்று செல்லுற ரைட் எங்களுக்கு இல்லை. அது அல்லாத கையில. இதனால எல்லா சந்தர்ப்பங்களிலும்
நாம் தீனை சரியாக விளங்கி நடக்க அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். யா அல்லாஹ் எங்க பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் தீனை தெளிவான முறையில பின்பற்றி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய